ஃபோக்கஸ். நான் உங்கள் பர்சனோட எனர்ஜியை பிக்கப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபோக்கஸ். எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அவ்வளோ தூரம் ரொம்ப கிளியராக மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட். இது வந்து உங்கள் பர்சன் கிட்ட இருந்து வர டைரக்ட் மெசேஜஸ். நீங்கள் தான் பிக் பண்ண போகிறீங்க. அதனால தான் நான் இங்கே வந்து ஷஃபில் பண்ணாமல் முன்னாடி கார்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ யுவர் எனர்ஜி இஸ் த ஒன் கோயிங் டு பிக் அப் த கார்ட்ஸ். ஓ, ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். ஒன்லி லவ். How much more are we going to take? How much nights do we have to lie awake? How many tears are we going to cry? We can wish until the well runs dry. But what happens when the sky above runs out of every single shooting star? And what if every good intentions only meant to go so far? Only love can save us now. ஸோ இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வர ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப அவங்க அடி வாங்கிட்டே தான் இருக்காங்க. எவ்வளோ தூரம் நான் திரும்ப முயற்சி பண்ணது, நம்ம எவ்வளோ தூரம் வந்து கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறது போதும் அப்படின்னாங்க. நீங்கள் அனுபவித்த கஷ்டமும் நீங்கள் அனுபவித்த சேலஞ்சஸும் பார்த்தீங்க அப்படின்னா, வானத்தில் இருக்க நட்சத்திரம் எல்லாமே காணாமல் போயிடும். அப்படி கவுண்ட் பண்ணால் எவ்வளோ தூரம் நம்ம திரும்ப இதை ரிப்பீட் பண்ண போகிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் வந்து காதலை தான் சூஸ் பண்ணுறேன். ஒன்லி லவ் கேன் சேவ் அஸ் அப்படின்றாங்க. காதல் மட்டுமே அவங்கள காப்பாற்ற முடியும், உங்களையும் காப்பாற்ற முடியும், இந்த கனெக்ஷனை காப்பாற்ற முடியும். ஸோ சென்ட் லவ் அப்படின்னு. மேபி அவங்க ஒரு சின்ன கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லைனா வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களால முடியலன்றாங்க. நம்ம எவ்வளோ தூரம் வந்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவோம், போதும் நம்ம காதலை சூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஜஸ்ட் த வே யூ ஆர். வென் ஐ see your face, there is not a thing that I could change, because you are amazing just the way you are. And when you smile, the whole world stops and stares for a while. Because girl, you are amazing just the way you are. உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சுட்ருக்காங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு வந்து காமிச்சிருச்சு. அவங்க உங்கள் முகத்தை பார்க்கும்போது அதில் வந்து ஒரு சின்ன குறை கூட அவங்களுக்கு தெரியல. ஒன்று கூட அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. உங்களை அப்படியே வந்து கொள்ளையாக பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. யூ ஸோ அமேசிங் அப்படின்றாங்க. உங்களோட சிரிப்பாகட்டும், உங்களோட மேனரிசம் ஆகட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, பிகாஸ் கேர்ள் யூ ஆர் அமேசிங் ஜஸ்ட் த வே யூ ஆர். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் திரும்ப திரும்ப இந்த சைக்கிளே ரிப்பீட் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு நீ வேணும், உன்னோட அந்த சிரிப்பு வேணும், உங்க கூட இருக்க அந்த தருணங்கள் வேணும். ஏன் அப்படின்னா, யூ ஆர் த எம்ப்ரஸ். உங்களோட அழகும் அவங்களோட மேபி இது வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்கலாம். உங்களோட அழகும் அறிவும் வந்து அவங்கள வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அறிவாளி, அவ்வளோ அழகான ஜீவன். ஏன்னா த எம்ப்ரெஸ். நான் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் பற்றி பேசலை. இட்ஸ் லைக் ஆல் அபவுட் எனர்ஜி அண்ட் சோல். உங்கள் சோல் வந்து ரொம்ப பியூர். அதனால தான் அந்த சோல் வந்து உங்களோட பாடி முழு ரிஃப்ளெக்ட் ஆகுது. யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. மேபி உங்களோட ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். யூ ஹேவ் அ லாங் ஹேர், இல்லைனா ரொம்ப கேர்லி ஹேர். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு மகாராணி அப்படின்ற மாதிரி தான் ஒரு நினைப்பு அவங்க மனசில் கொண்டு வருது. அதனால தான் உங்களை விட்டு விலகி இருக்கிறது அவங்களுக்கு பெரிய வழியாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ எம் சூஸிங் லவ். நான் காதலை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். எது நடந்தாலும் சரி, ஐ எம் கோயிங் டு சூஸ் லவ். அதனால் நீங்கள் இங்கே அவங்கள குழப்பிக்கிறதுக்கோ இல்லை அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கோ ஒரு துளி விஷயமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி, வெரி ஸ்டேபிள் பர்சன். ஏன் இந்த பிரச்சனை வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்களான்னு பார்க்கலாம். வாவ், ஐ எம் ரெடி டு, இது தலைகீழ வருது பாருங்கள். ஐ எம் ரெடி டு க்ரோ அண்ட் பாண்ட் டீப்பர் வித் யூ. இதுக்கு தான் தடை இருக்குது. அவங்க உங்களை நோக்கி வரதான் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு தடை தான் வருது. ஏன் உங்களை நோக்கி வர முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அ செலிப்ரேஷன் பீயிங் வித் யூ. உங்களோட இருக்கிறதே வந்து ஒரு கொண்டாட்டம் தான். பாஸ்டில் அவங்க வந்து நிறையா கேம் விளையாடிருக்கலாம், அவங்கள வந்து ப்ளேம் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து உங்களை கொஞ்சம் அநியாயமாக நடத்தியிருக்கலாம். ஆனால் வந்து இப்போது அவங்க திரும்பி பார்க்கும்போது அது சூழ்நிலை காரணமாக தான் அப்படி பண்ணியிருக்காங்க. மேபி உங்களை ஹர்ட் பண்ணி உங்களை தூரம் அனுப்பிச்சிட்டா வந்து நீங்கள் வேறு பக்கம் போயிடுவீங்க, இல்லைனா இந்த காதலை விட்டு அவங்க தள்ளி போயிட முடியும் அப்படின்னு நினச்சி அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது அவங்க வந்து அந்த ரொம்ப முட்டாள்தனம், உங்கள் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதே இந்த பிரிவு தான் அவங்களுக்கு உணர்த்திருக்கு. நம்ம வந்து இப்போ டைரக்ட் மெசேஜ் எடுக்க போகிறோம். இந்த மெசேஜில் லைக் 200 கார்ட்ஸ் இருக்குது. என்ன மெசேஜ் வருது அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட இன்டென்ஷன், உங்களோட எனர்ஜி தான் பிக்கப் பண்ண போகுது. இட்ஸ் நாட் மீ. ஸோ ப்ளீஸ் டேக் அ பாஸ், டீப் ப்ரீத். ஏன்னா அது எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் ரொம்ப டைரெக்டாக மெசேஜஸ் இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ டூ தட். நான் வந்து உங்கள் கிளி, அது மட்டும்தான் என் வேலை. கார்டு எடுக்கிறது மட்டும்தான் என் வேலை. இன்னொன்று எடுக்கலாமா?
ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டெக் எடுத்துடலாம். ஸோ தட் எனக்கு இங்கே இடம் இருக்கும். அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. ஐ கான்ட் டூ திஸ் ரைட் நவ். அவங்க யாரோ ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறத அவங்களால இப்போ கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஐ கான்ட் டூ திஸ் ரைட் நவ். ஏன்னா உங்களை வந்து பிரிஞ்சிருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய வலியாக இருக்குது. என்னால் இதை பண்ண முடியாது இனிமே அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த ஒன்லி லவ் சாங்னு சொல்லிச்சு. ஸோ அவங்களால இனிமேல் இதை தாங்க முடியாது, உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது தாங்கவே முடியாது. யூ ஆர் ரைட். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த பாஸ்டில் சொல்லியிருக்கீங்க, கடந்த காலத்தில் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நீங்கள் அவங்கள சுற்றி இருக்கவங்கள பற்றி சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்து இந்த காதலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து மேபி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. யூ ஆர் ரைட் அப்படின்றாங்க. ஏன்னா இப்போது உங்களோட அழகும் உங்களோட காதலும் உங்களோட அன்போட அளவு வந்து என்னங்கிறது அவங்களுக்கு புரியுறது. என்னோடய கண் வந்து ஹெரஃபண்ட்டுக்கு போகுது. ஸோ தே வாண்ட் டு மேரி யூ. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். என்னை தனியாக விட்டுட்டு எங்கேயாவது போயிடாத அப்படின்றாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் ஷஃபில் பண்ணுறதுக்கும் நீங்கள் கார்ட்ஸ் பிக் பண்ணி எடுக்கிறதுக்கும் அந்த எனர்ஜி எவ்வளோ அழகாக அலைன் ஆகுது பாருங்க. தட்ஸ் வை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் இன்வால்வ்டாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான மெசேஜஸ் கிடைக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு பி அலோன். அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. பிரபஞ்சம் உங்கள் காதல் சொல்கிறாங்க. என்னால் இனிமேல் தனியாக இருக்க முடியாது, நீ இல்லாமல் போதும், என்னால் இதுக்கு மேலே இந்த தனிமையை வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் டூ நைஸ், ஐ டோன்ட் டிசர்வ் யுவர் கைண்ட்னஸ். பழசில் ஏதோ சொதப்பியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஜென்டில், ரொம்ப சாஃப்ட். அதான் எம்ப்ரெஸ். ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் மை செல்ஃப், சச் அ ஸ்வீட் பர்சன். அவங்க வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இட்ஸ் லைக் யூ ஆர் அ டிவைன் பீயிங். அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு தேவதை, வானத்துலேருந்து தெரியாமல் கீழே குதிச்சிட்டிங்க அப்படின்னு தான் அவங்கள பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க மேலே மேலே அவங்கள வந்து சரி பண்ணிக்க தான் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா உங்களை இழக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு இம்பாசிபிள். ஸோ அதுக்கு பதிலாக எம்ப்ரஸ், ஏன்னா இங்கே இன்னும் எம்ப்ரர் வரல. எம்ப்ரர் வராரா பார்க்கலாம், இல்லைனா அவங்க வந்து என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ தட் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் பிரஸ் வாட் இஸ் ப்ரெசன்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. த மெஜிஷியன். உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர. 7 of Swords, bleeding. Oh my God. இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க? ஓ மை காட். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ரீடிங் அப்லோட் பண்ணிப்பேன் இன்றைக்கி மார்னிங், த ஃபாரன்சிக் அனாலிசிஸில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெல் ஒர்க் பற்றி தான் ஃபுல்லாக அவங்க ஸ்பெல் ஒர்க் பண்ணி எப்படி இந்த காமிக் பீப்புள் வந்து உங்கள் கனெக்ஷனை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கேயும் அதுதான் சொல்கிறாங்க. த மெஜிஷியன், 7 of Swords, ஸ்பெல் ஒர்க், டார்க் ஸ்பெல். அது பண்ணி உங்கள் வாழ்க்கையை உங்களை முதுகில் குத்தி இந்த காதலை திருட முயற்சி பண்ணுங்க. ஓ மை காட், யூ டோன்ட் பிலீவ் இட். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரேட் இருக்குது. இந்த ரேட் பற்றி தான் அந்த அந்த ரீடிங் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த ரேட் எனர்ஜி உங்கள் காதலை முறிக்கிறதுக்கு என்ன பெரிய ஸ்பெல் ஒர்க்லாம் பண்ணுறாங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கணும், என்ன மாதிரி பண்ணால் இந்த ஸ்பெல் ஒர்க் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது, உங்கள் காதலை வந்து கையை தொடாமல் போகும், எப்படி நீங்கள் வந்து, அதுவும் எஸ்பெஷலி டிவைன் ஃபெமினன் எனர்ஜி, நீங்கள் தான் இந்த காதலை காப்பாற்ற முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும். அதனால தான் இங்கேயும் எம்ப்ரெஸ் வந்திருக்கு. அதுலேயும் எம்ப்ரெஸ் கார்டு தான். ஆல் அபவுட் டிவைன் ஃபெமினன். யூ நீட் டு வாட்ச் தட் வீடியோ. ப்ளீஸ் டூ வாட்ச் இட். நான் முடிஞ்சால் வந்து லிங்க் அங்கே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண வீடியோ அது ஃபாரன்சிக் அனாலிசிஸில். ஸோ ப்ளீஸ் வாட்ச் தட் வீடியோ. ஏன்னா அங்கே ஆன்சர் இருக்குது. ஸோ ஐம் நாட் எக்ஸ்பிளைனிங் ஹியர். ஸோ உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலை முறிக்கிறதுக்கு பெரிய துரோகம் நடக்குது, ஸ்பெல் ஒர்க் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை யூ ஓன்ட் பிலீவ் இட். அதுலேயும் 9 of Wands எனர்ஜி தான். நான் இந்த கார்டு எத்தனை தடவை ஷஃபில் பண்ணியிருக்கேன், இந்த டெக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஓ மை காட். நீங்கள் அந்த ரீடிங்கை வாட்ச் பண்ணிங்கன்னா நான் ஏன் இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த குயின் ஆஃப் சோர்ஸ், சேம் எனர்ஜி. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இதுதான் அந்த ரீடிங்லேயும் வந்திருக்கு. எப்படி வந்து நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் இருக்கிறதுங்கிறத பிரபஞ்சம் அங்கே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. என்ன வழிமுறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. சச் அ பியூட்டிஃபுல் சின்க்ரனிசிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். கூடிய சீக்கிரம் இவங்க வந்து இதுதான் உங்களுக்கு வழி. ஆக்சுவலாக தமிழ் தப்பாக பேசுகிறேன். ஓ மை காட். 10 of Pentacles, the lovers.
10 ஆஃப் பென்டிகல்ஸில் லவ்வர்ஸ் கார்டு. இந்த காதலை சிதைக்க முயற்சி பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் இந்த காதலை விட்டோ உங்களை விட்டோ உங்களால் பிரிஞ்சிருக்க முடியாது. அவங்க உங்களை நோக்கி வர முயற்சி பண்ணுறாங்க. பட் ஸ்பெல் ஒர்க்னால இந்த காதலை முறிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த காதலை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் அவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. என்ன பற்றி கம்யூனிகேட் பண்ண போகிறாங்கன்னா, உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நான் சொன்ன இடையில ஆல்ரெடி ஹெரஃபண்ட் என் கண்ணில் படுது, அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க அப்படின்னு. அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களை அவங்க செய்ய சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்பெல் ஒர்க் இருக்குது. இந்த ஸ்பெல் எனர்ஜியை விட்டு நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் ஒன்லி குட் வைப்ஸ். இதை பண்ணால் மட்டும்தான் உங்கள் கனெக்ஷனையும் இந்த காதலையும் உங்களால் காப்பாற்றிக்க முடியும். அவங்க உங்கள் மேலே எவ்வளோ காதல் எவ்வளோ அன்போடு இருக்காங்க. அவங்க சைடு எந்த தடையும் இல்லை, ஸ்பெல் ஒர்க்னால தான். ஸோ யூ நீட் டு ஃபாலோ தட் கைடன்ஸ். நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள், அதில் இருக்குது கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் பண்ணி நீங்கள் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில் நின்னீங்க, இந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது கம்யூனிகேஷன் அண்ட் கமிட்மெண்ட். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் காதல் உங்களோட கைகளில். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.